நெல்லிப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்ட் பக்கத்தில் வீடு இல்லாமல் சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்கோம் உங்களுக்கு நம்ம லைவாக அந்த இடத்துல சிக்கன் பிரியாணி. நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் பிரியாணி லைவாக நம்ம ஹுட்டெல்லாம் போட்டு கட்டை போட்டு செஞ்சு இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களும் நல்லா கொடுக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டுடலாம். சரி, தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நல்லா சொல்லணும்னா தயிர் வேணுமா? இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம் பிரியாணிக்கு. இந்த ஊர்ண்ணா நமக்கு வெத்தலைக்குண்டா? மதுரையா? மதுரையிலேருந்து இங்கே என்ன பண்ணுறீங்க? இங்கே வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஏரியா இதெல்லாம் கட்டி இருக்குது. இங்கே தான் சமைக்கிறது சாப்பிடலாம் இங்கே தான். சரி, நீங்கள் நம்ம பிரியாணி டேஸ்ட் பார்க்குறீங்க, எப்படின்னு பார்த்து சொல்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுமாதிரி ஒன்றா சேர்ந்து நாங்கள் சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கும்போது. இப்போது இந்த பிரியாணி நம்ம தம்மு அடித்து எல்லாருக்கும் நம்ம கொடுத்துடலாம்.
நம்ம ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு 15 கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சு நம்ம எல்லாருக்கும் அந்த ரோட் சைடில் பிரிட்ஜி கீழே வீடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு நம்ம லைவாக அந்த இடத்துல அப்படியே போய் நம்ம செஞ்சு எல்லாருக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம். நீங்கள் நம்ம இந்த பிரியாணி செஞ்சு உங்களுக்குலாம் கொடுத்ததுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நம்ம செம்மன் வாசம் ட்ரஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.